தமிழகத்தில் ஒரு ஆபத்து நெருங்கி கொண்டிருக்கு. இத்தனை நாட்கள் வெயிலுடைய தாக்கம் மிக மோசமாக இருந்த சூழ்நிலையில, இப்போ மிக கனமழை எதிர்கொள்ள போறோங்க. நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். தென்மேற்கு பருவமழை தீவிரமாகுற வரைக்கும் தான் இந்த மிதமான மழை, கனமழைலாம். அதுக்கப்புறம் பருவமழை தொடங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா, நமக்கு மிக கனமழையா தான் இருக்கும். சில நேரங்கள்ல அதி கனமழைக்கான வாய்ப்பும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு காத்திருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள்ல, எந்த ஊர்ல வந்து வெள்ளப்பெருக்கு இருக்கும் அப்படிங்கிறத இந்த வானிலை அறிக்கையில கேட்டு நம்ம பயன்பெறுவோம். தமிழ்நாட்டுல 5 மாவட்டங்கள் சற்றே ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். எந்தெந்த மாவட்டங்கள், அதே மாரி எங்கெல்லாம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நேற்றைய தினங்கள்ல பல மாவட்டத்துல கனமழை பதிவாயிருக்கு. அதற்கு முந்தைய நாட்களிலும் தொடர்ந்து மாலை, இரவு நேரங்கள்ல மிக கடுமையான கனமழை பொறுத்தவரை புரட்டி போட்டிருக்கு. இது ஆரம்பம் தான். இனிமே தான் நமக்கு வந்து மிக கனமழையும், மிக கடுமையான ஒரு வெள்ளப்பெருக்கும் வர இருக்கிறது. அதனால எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நீங்க ஸ்க்ரீனுக்கு கீழ தெரியக்கூடிய அந்த லைக் பட்டன கொஞ்சம் எல்லாருமே கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தென்மேற்கு பருவமழை இன்று முதல் மிக கடுமையாக தீவிரமடையும். எல்லா இடங்களிலும் தமிழ்நாடு மட்டுமல்ல, கேரளா, கர்நாடகா, அதே போல தெற்கு ஆந்திர பகுதிகளிலும் நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் இனி வரும் நாட்கள்ல காத்திருக்கிறது. ஆகவே ஒரு முதல் கட்டமாக கேரளா மற்றும் கர்நாடகாவில் மிக கனமழை மற்றும் அதி கனமழையானது இன்று முதல் படிப்படியாக அங்க புரட்டி போட ஆரம்பிக்கும். ஏன்னா தென்மேற்கு பருவமழையில குறிப்பா முதலாவதாக இந்த கேரளா, கர்நாடகாவில் நல்ல ஒரு வலுவான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக போகுது. அடுத்ததாக இந்த கேரளா மற்றும் கர்நாடகாவின் கடலோர பகுதிகளில் ஒரு பக்கம் மிக கனமழை முதல் அதி கனமழை பதிவாகும். அதே சமயங்களில் தமிழ்நாட்டிலும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழையினுடைய தீவிரமும் மிக அதிகமாக காத்திருக்கிறது. தமிழகத்திலும் ஒரு சில மாவட்டங்களில் மிக கனமழை புரட்டி போடும். உதாரணமாக இப்போ நீங்க கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் எடுத்துக்கிட்டீங்கன்னா மிக கனமழையாக இருக்கும். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஊத்து, நாலுமுக்கு, காக்காட்சி போன்ற இடங்கள்ல மிக கனமழை கிடைக்கும். கோயம்புத்தூர் மாவட்டங்களில் வால்பாறை பகுதிகளில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. நீலகிரி மாவட்டத்தில் குந்தா, அவலாஞ்சி, உதகமண்டலம் இங்கெல்லாம் வந்து மிக கனமழையானது வரும் நாட்களில் புரட்டி போடக்கூடும். ஆகவே சற்றே நம்ம வந்து எச்சரிக்கையாக இருக்கணும். மலை பகுதிகள் இருக்கிறவங்க, தயவு செய்து சுற்றுலா போகிறவங்க கொஞ்சம் கவனமா போங்க. இந்த வால்பாறை பக்கம், அதே மாதிரி உதகமண்டலம், கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதிகள் பெரும்பாலும் தவிர்த்துறது நல்லது. ஏன்னா மழை தீவிரம் இனிமே நமக்கு ரொம்ப அதிகமா இருக்கு இந்த பகுதிகளில். அதனால பெரும்பாலும் சுற்றுலா செல்கிறத இந்த பகுதிகளில் தவிர்த்துக்கோங்க. உச்சகட்ட எச்சரிக்கை அதுதான் நம்ம பார்க்க போறோம். அதி கனமழை கூட ஓரிரு இடங்கள்ல எதிர்பார்க்கலாம். நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், குந்தா இடத்துலலாம் நமக்கு வந்து குந்தா, அதே மாதிரி உதகமண்டலம் இங்கெல்லாம் மிக கடுமையான மழை பொழிவு அதிகரிக்கும். கோயம்புத்தூர்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி வால்பாறை, சோலையாறு, சின்ன கல்லாறுல கடும் கனமழை. கோயம்புத்தூர் தெற்கு எச்சரிக்கை ரொம்ப அதிகமா இருக்கு. நெல்லை மாவட்டத்துல எச்சரிக்கை ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா அதுதான் நம்ம சொன்ன மாதிரி நாலுமுக்கு, காக்காட்சி போன்ற இடங்கள். திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் கடும் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. குமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் குறிப்பாக குளித்துறை, எரணியல், மார்த்தாண்டம், அந்த கன்னியாகுமரியிலேருந்து அந்த கேரளா போகிற வழிகள் அந்த மலை பகுதிகளிலும் தொடர்ந்து மிக தீவிரமான கனமழையானது இருக்கும். ஓரிரு இடங்களில் மிக கனமழை முதல் அதி கனமழை கூட எதிர்பார்க்கலாம். உச்சகட்ட எச்சரிக்கை தொடர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி, தென் மற்றும் உள் மாவட்டங்களிலும் கனமழை அதிகரிக்கும். மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய மற்ற இடங்கள், கோயம்புத்தூர் நகர பகுதிகள், நீலகிரியினுடைய கிழக்கு பகுதி, அதே மாதிரி தேனி மாவட்டம், தென்காசி மாவட்டத்தில் பரவலாக நீங்க கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தேனி, தென்காசியில வந்து பரவலாக கனமழை மற்றும் பதிவாகக்கூடும். உள் மாவட்டங்களிலும் இரவு நேரங்கள், நள்ளிரவுல பரவலாக கனமழையானது தீவிரமடையும். இப்போ நமக்கு எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை வந்து பதிவாகும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். முதலாவதாக கன்னியாகுமரி மாவட்டம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்கெல்லாம் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்க போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி கன்னியாகுமரி மாவட்டங்கள் முழுவதும் கனமழை கிடைக்கும். மேற்கு பகுதிகளில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. தென்காசி மாவட்டங்கள் முழுவதும் கனமழை எச்சரிக்கை. செங்கோட்டை, புளியங்குடி உள்ளிட்ட இடங்களிலும் விட்டு விட்டு பரவலாக கனமழை கிடைக்கும். திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் கனமுதல் மிக கனமழையும், நகர பகுதிகள் பாளையங்கோட்டை இந்த மாதிரி திருநெல்வேலியினுடைய நகர பகுதிகளில் மிதமானதிலிருந்து கனமழையாக எதிர்பார்க்கலாம். நீலகிரி மாவட்டத்தில் நமக்கு வந்து கோத்தகிரி, குன்னூர்ல வந்து மிதமானதிலிருந்து கனமழையும், நீலகிரியினுடைய மேற்கு பகுதிகளில் மிக கனமழையும் புரட்டி போடும். கோயம்புத்தூர் நகர பகுதிகளில் கனமழையும், கோயம்புத்தூர் தெற்கு பகுதிகளில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. தேனி மாவட்டங்கள் கம்பம், போடிநாயக்கனூர், பெரியகுளம், அதாவது குறிப்பாக
ஆண்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பெரும்பாலான இடங்களில் விட்டு விட்டு பரவலாக கனமழை அதிகரிக்க வாய்ப்பு. திருப்பூர் மாவட்டத்திலும் அவ்வப்போது சில சமயங்களில் இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையானது பரவலாக பதிவாகும். திண்டுக்கல் மாவட்டம் பழனி பகுதிகளில் சொல்லிக்கிட்டே இருந்தோம், பழனி ஒட்டஞ்சத்திரம்னு 5 சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு. பழனி பகுதிகளில் 5 சென்டிமீட்டர் மழை நமக்கு பதிவாகி இருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டத்திலும் கொடைக்கானல், பழனி, ஒட்டஞ்சத்திரம், நத்தம் உள்ளிட்ட இடங்களிலும் விட்டு விட்டு கனமழை அதிகரிக்கும். ஈரோடு மாவட்டம், சேலம் மாவட்டத்தில் இரவு நேர மழை வாய்ப்பு உண்டு. மொடக்குறிச்சி, சத்தியமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம், அதேமாதிரி சேலம் மாவட்டத்தில் இளம்பிள்ளை, தம்பம்பட்டி, வாழப்பாடி, தலைவாசல், அதே போல் சேலம் மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை. சேலம் நகர பகுதிகளில் ஏற்கனவே மிக கடுமையான மழை பதிவாகியிருக்கு. தொடர்ந்து மழை நீடிக்கும். தருமபுரி மாவட்டத்திலும் நகர பகுதிகளில் விட்டு விட்டு பரவலாக கனமழை எச்சரிக்கை உண்டு. கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் பர்கூர், தேன்கனிக்கோட்டை, மாரண்டஹள்ளி, ஓசூர் போன்ற இடங்களிலும் அவ்வப்போது சில சமயங்களில் இடைவெளி விட்டு பரவலாக கனமழை கிடைக்கும். திருப்பத்தூர், வேலூர் மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் சில இடங்களில் மிதமான மழை, அதாவது 1 சென்டிமீட்டரோ இல்லை 2 சென்டிமீட்டரோ மழை வரை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு. திருவண்ணாமலையில் மாவட்டம் முழுவதும் மழை எதிர்பார்க்க முடியாது. சில இடத்துல மட்டும் 1 சென்டிமீட்டர் அல்லது 2 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகக்கூடும். வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டாவில் இரவு நேரங்களில் பகுதியாக மிதமான மழைக்கு பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வட தமிழக கடலோர பகுதிகள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் குறிப்பாக நமக்கு இரவு நேரங்கள் அல்லது நள்ளிரவில் மிதமான மழை வேணா சில இடத்துல எதிர்பார்க்கலாம். தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் மழை சற்று வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் ஏதாச்சும் சில இடங்களில் மட்டும் மிதமான மழை பெய்யும். இனி வருகிற நாட்கள் தென்மேற்கு பருவமழை தீவிரமாகிறதுனால கடலோரம் மற்றும் டெல்டாவிலும் பரவலாக நீங்க மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் வேலூர் மாவட்டத்தில் 40 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலையானது பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவு எவ்வளோன்னு பார்க்கலாம். நாலுமுக்கு, திருநெல்வேலி மாவட்டங்கள் 9 சென்டிமீட்டர் மழையும், புலிப்பட்டி 6 சென்டிமீட்டர் மழை பொழிவு, ராசிபுரம், நாமக்கல் மாவட்டங்கள் 5 சென்டிமீட்டர் மழையும், திருப்பூரில் 5 சென்டிமீட்டர், திண்டுக்கல், பழனி பகுதிகளில் 5 சென்டிமீட்டர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புல்லம்பாடியில் 4 சென்டிமீட்டர், ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி 4 சென்டிமீட்டர், தேனி மாவட்டம் அதே மாதிரி இந்த தேக்கடி போன்ற பகுதிகளில் 3 சென்டிமீட்டர், மாயனூர், கரூர் பகுதிகளில் 3 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் 3 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறையில் 2 சென்டிமீட்டர் மழையும், பெரம்பலூர் மாவட்டத்தில் 2 சென்டிமீட்டர் மழையும், உத்திரமேரூரில் 2 சென்டிமீட்டர் மழையும், சிங்கம்புணரியில் 2 சென்டிமீட்டர் மழையும், ஆரணி பகுதிகள் பாருங்க, திருவண்ணாமலை மாவட்டம் 1 சென்டிமீட்டர் மழையும், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பகுதியாக 1 சென்டிமீட்டர் மழையுமாக கடந்த 24 மணி நேரத்தில் பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து மேலும் மழை அதிகரிக்கும். இனிமே வரப்போகிற நாட்கள் 15 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர் இந்த மாதிரியான ஒரு மழை பொழிவை தான் நம்ம அதிகமாக பார்க்க போகிறோம். அதனால தயார் நிலையில இருங்க. மிக கனமழை எதிர்கொள்றதுக்கு இனி வரும் நாட்கள் கன முதல் மிக கனமழை பல்வேறு மாவட்டங்களிலும் தமிழகத்தில் உறுதியாக எதிர்பார்க்கலாம். நீங்க நண்பர்களே ஒவ்வொரு நாளும் நம்ம சேனல்ல வானிலை அறிக்கையை கேட்டு நீங்க பயன்பெறுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க.